Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தாமதப்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேல்மருவத்தூர் பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமி கோபிகாவுக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுமிக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யாமல் காலதாமதப்படுத்தி வருவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் உயிர்காக்கும் சிகிச்சைகள் கிடைப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இல்லை, என்ட்ரிலாம் ஒன்றும் போடலை. அதில் இன்னும் 2 மாதம் ஆனால் தான் பதிவே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் சீக்கிரமாக பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக பதிவு பண்ணி கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே முறைகேடாக வீட்டுமனை பட்டா ஒதுக்குவதாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிந்தல்பாடி கிராமத்தில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள 88 பேருக்கு அரசு இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்காமல் வசதி படைத்தோருக்கும் ஆளுங்கட்சியினர் உறவினர்களுக்கும் பட்டா வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் விடியா முதல்வரை சந்தித்து தர்ணாவில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். இப்போ ஏன் எனக்கு என்னுடைய லிஸ்டெல்லாம் வரலன்ட்டு போய் கேட்டதுக்கு எல்லாம் இருக்கிறவங்க அரசியல்வாதிங்க இன்ஃப்ளூயன்ஸு, அப்புறம் ஊரில் கொஞ்சம் டாமினேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சொந்த பந்தங்களை இழுத்து போட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மனு கொடுத்தோம். எல்லா இடமும் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தோம், தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்தோம், முகாமில் முதலமைச்சர் முகாம் தேட்டா அந்த இதில் கொடுத்தோம், விஓ ஆஃபீஸில் கொடுத்தோம். எல்லா இடமும் பொதுவாக ஒரு 6 டைம் கொடுத்துருக்குறோம். அதுக்கான ஸ்டெப்பு யாரும் எடுக்கலை.